வணக்கம் நண்பர்களே. டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். It's like passive income or something like that. Okay. For example, how to earn passive income. இந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வருஷம் அவங்க டிவிடெண்ட் கேஷாகவோ இல்லை ஸ்டாக் மூலயமாவோ பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்றைக்கி கவர் பண்ண போகிறோன்னா, வாட் ஆர் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கவர் பண்ண போகிறோம். செகண்ட் how dividend works. Dividend எப்படி அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அண்ட் தென் டைப் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். வெரி சிம்பிள் தான், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ஐ கவர் தட். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், உங்களுக்கு ஒரு முறை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக டேக்ஸ். ஆக்சுவலாக டிவிடெண்ட்ஸ் earn பண்ணுறதுலேயும் பார்த்திங்கன்னா சாரி. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, பெனிஃபிட்ஸ், டேக்ஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், வாட் ஆர் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்? What are dividend stocks? Dividend stocks அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டாக்ஸ், ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யாரெல்லாம் அவங்களோட ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேஷாகவோ திருப்பி தராங்க. ஓகேங்களா? கேஷாகவோ இல்லை ஸ்டாக்காகவோ திருப்பி தருவாங்க. ஸோ அவங்களாம் தான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பே அவுட் எவ்ரி இயர், அட்லீஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எ இயர். 2 or 3 டைம்ஸ் பே பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். 2 or 3 times. So and then sometimes அவங்களால பே பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ ஐ திங்க் அது நம்ம கவர் பண்ணணும். ஸோ அது ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தரவு லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஹவ் டிவிடெண்ட் ஒர்க். இந்த டாபிக் ரொம்ப சின்னது தான், பட் ஸ்டில் பேசிக்ஸில் இதை கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட்ஸ் அவங்க எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு கம்பெனி பிஸ்னஸ் ரன் பண்ணுது, அந்த கம்பெனி ப்ராஃபிட் earn பண்ணுது. அந்த ப்ராஃபிட் மூலயமா அவங்க கொடுக்கக்கூடிய தொகை தான் டிவிடெண்ட்ஸ். ஸோ
இதில் வந்து டிவிடெண்ட் ஈல்டு அண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு அண்ட் பே அவுட் ரேஷியோ ரெண்டுமே வந்து சிமிலர் கான்செப்ட் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஓகேங்களா? ஒரு 1 இயராக ஹோல்டிங் ஃபார் 1 இயர், ஓகேங்களா? ஸோ வந்து 6th மந்த் வந்து ஒரு 5 rupees வந்து ₹5 வந்து உங்களுக்கு கேஷாக வந்து கொடுத்துட்றாரு, ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம், ஓகேங்களா? அண்ட் 12th மந்த் வந்து சம்திங் லைக் ஒரு ஈஸி கேல்குலேஷனுக்காக 4 rupees அப்படி கேஷாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் 1 இயர் ஹோல்ட் பண்ணதுனால எனக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக இதுவாகிடும். ஸோ 9 rupees, கரெக்டுங்களா? ஸோ நம்ம எப்படி வந்து இந்த டிவிடெண்ட் ஈல்டு அண்ட் பே அவுட் ரேஷியோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த 9 நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட் வர்சஸ் இந்த ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ இன் திஸ் கேஸ் I got 9% dividend yield. Payout ratio வந்து 2 times. Payout ratio எத்தனை வாட்டி அவங்க பே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு இயரில் எத்தனை வாட்டி அவங்க பே அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 times அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஆஃப் இயர்லி பே அவுட் ரேஷியோ ஆர்எல்ஸ் குவார்ட்டர்லி பே அவுட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 timesனால் ஆஃப் இயர்லி, ஒரு வருஷத்துக்கு 2 முறை பே பண்ணியிருந்தால் அவங்க ஆஃப் இயர்லி சொல்லுவாங்க. 4 times அப்படின்னா வந்து குவார்ட்டர்லி பே அவுட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். தென் டைப் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், அந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் ஆக்சுவலாக 2 டைப் தான். ஒன்று வந்து கேஷ், இன்னொன்று வந்து ஸ்டாக். ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கேஷாக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது பண்ணிவிடுவாங்க, பே அவுட் பண்ணிவிடுவாங்க டிவிடெண்ட்டை. ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக்கை வந்து அடிஷ்னலாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் 1 இயர் முடித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 105 ஸ்டாக் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸுமே இருக்காங்க. சில நேரங்களில் ஸ்பெஷல் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று நான் கேள்விப்பட்டேன். பட் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் இன்னும் பண்ணலை. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எப்போது வந்து டிவிடெண்ட் பற்றி மறுபடியும் பேசுகிறோமோ அப்போ நான் வந்து சொல்கிறேன். ஐம் சாரி, நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், பட் மறந்துட்டேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ரெகுலராக கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டெடியாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ pretty much இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹவு டு இன்வெஸ்ட் இன் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் how to invest in
பேசிக்காக எல்லா கம்பெனிஸுமே வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. மினிமம் வந்து இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அதாவது 60 days இந்த இந்த பிளேயர் வந்து இந்த பர்சன் வந்து நம்ம ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான இது இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் தான் பை பண்ணணும், லாங் டேர்ம் பை மட்டும்தான் பண்ணணும். அண்ட் செல் டைப் ஆஃப் ஸ்டாக்குக்கு செல் டைப் ஆஃப் ஆர்டர்ஸுக்கு வந்து டிவிடெண்ட் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஐ திங்க் இது 3 ரூல்ஸ் தான். ஒரு சில சின்ன ரூல்ஸ் இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் ஆட் பண்ணுற ரூல்ஸ் என்னென்னா மினிமம் ஸ்டாக்ஸ் டு ஹோல்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அவன் இப்போ பர்சன் வந்து 10 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருப்பாங்க. இது ரொம்ப ரேர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இது வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட்ஸ், இந்த ஸ்டாக் வச்சுக்கிறது, இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறது மூலமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நான் வந்து சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டெடியாக க்ரோத்தும் இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஸ்டெடி க்ரோத் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ். எப்போது யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து யோசிச்சு பாருங்களேன், யூஸ்வலாக வந்து நீங்கள் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வாங்கிட்டே தான் இருப்பாங்க, இந்த ஸ்டாக்ஸை ரெகுலராக வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 101, 102, 103 அப்படின்னு ஏறிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். பேசிவ் இன்கம், அதாவது இதை ஹோல்ட் பண்ணுறது மூலயமா மட்டுமே வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இந்த டிவிடெண்ட்ஸ் பற்றி இந்த கண்டென்ட்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேக்ஸ், ஓகே, டேக்ஸ் பற்றி மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ டேக்ஸ் ஆக்சுவலாக வந்து டிவிடெண்ட்ஸில் வந்து இன்கம் டேக்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து டிவிடெண்ட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு யூஸ்வலாக டேக்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஒன்றுமே டேக்ஸ் எதுவுமே தெரிய வராது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு டிவிடெண்ட்ஸ் மூலயமாவே நீங்கள் வந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து ஏர்னிங் இன் லேக்ஸு அப்படின்னா மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து பொருந்தும். ஸோ ஐ திங்க் இது இப்போதைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய டாபிக் இல்லை. ஸோ அது வந்து நம்ம அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணுற டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ அகெயின் ஃபீட்பேக் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஐம் நாட் ரிசீவிங் எனி கமெண்ட். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.